தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வாய்ப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 12 அதிகாரங்கள் உண்டு. முதல் 6 அதிகாரங்கள் சரித்திரத்தை விளக்குகிறது. பாபிலோன் தேசத்தின் சரித்திரம், நேபுகாத் நேச்சாரின் சரித்திரம், தானியேலின் தீர்க்கதரிசியின் சரித்திரம். ஒவ்வொரு பகுதியும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயிருக்கிறது. ஆண்டவர் வேதத்தில் சில தேவனுடைய பிள்ளைகளுடைய முன்மாதிரி எழுதி வைத்து நாம் பின்பற்றும்படி உற்சாகப்படுத்துகிறார். சிலருடைய வாழ்க்கை எழுதி வைத்து நம்மை எச்சரிப்படைய செய்கிறார். வேதம் முழுவதிலும் நம்முடைய பிரயோஜனத்துக்காக ஏறக்குறைய 4000 ஆண்டு சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. நல்லதையும் தீயதையும் ஆண்டவர் எழுதி வைத்து நம்மை எச்சரிக்கிறார். இந்த 5ஆம் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிப்பின் நல்ல பாடமாகும். 4ஆம் அதிகாரத்தில் பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்படி எதிர்த்து நிற்கிறார். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் ஆண்டவருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டின போது எப்படி பெரிய விருட்சம் போல இருந்த அவருடைய வாழ்க்கை வெட்டப்பட்டது, மிருகத்தை போல புல் மேய்ந்தார் என்று வாசிக்கிறோம். இந்த 5ஆம் அதிகாரத்திலும் தொடர்ந்து ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இப்பொழுது அரசாளுகிற ராஜா பேர் பெல்ஷாத்சார், நேபுகாத் நேச்சாருடைய பேரன். உண்மையிலேயே நேபுகாத் நேச்சாருடைய மகன் ஆண்டு கொண்டிருந்த நேரம், அவர் வைத்தியத்திற்காக மூளையில் சரியான பிரச்சனை போயிருக்கிற நேரம் ஆட்சியை பொறுப்பெடுத்து பெல்ஷாத்சார் அரசாண்டார் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இந்த முதல் வசனத்தை வாசிக்கும் போது பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் கொடுத்தான். அந்த விருந்தினுடைய நோக்கம் என்ன? ஏன் 1000 பிரபுக்களை வரவழைத்தார்? தேச மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர்களோடு ஆலோசனை சொல்லுவதற்காக அல்ல. எப்படி இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை இன்னும் மேன்மைப்படுத்தி உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அல்ல. எவ்வளவு ஒரு அருமையான பிரபுக்கள் இருக்கும்போது எவ்வளவு அருமையான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி மக்களுக்கு நன்மை செய்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ராஜா தன்னை மேன்மைப்படுத்தி தன்னை மைமைப்படுத்தும்படி பிரபுக்கள், மனைவிமார், வைப்பாட்டிகள், ஆணும் பெண்ணும் குடித்து மதிமயங்கி கிடந்து அருவருப்பான இச்சைகளினால் பீடிக்கப்பட்டு மோசமான ஒரு
பாவ சேற்றுக்குள் போவதற்காக அவன் விருந்து வைத்திருந்தான். திராட்சை ரசம் குடிப்பதற்காகவே. எப்போதுமே ஒரு மனிதன் தன்னுடைய மேன்மையை, மகிமையை, சுய நல விளம்பரம் செய்வதற்காக எதை செய்தாலும் அது அவனுடைய நாசத்திலே, மோசத்திலே, வேதனையிலே கொண்டு போய்விடும். நான் சிறுவனாய் இருக்கும்போது என்னுடைய பெற்றோர் சொல்வாருங்க, ரொம்ப சிரிக்காதுங்க பிள்ளைகளே, ஒரு அளவுக்கு மீறி சிரிக்காதுங்க, அழ வேண்டியது வரும் என்பார்கள். ஆகவே நம்முடைய சிரிப்பில் கூட, நம்முடைய சந்தோஷத்தில் கூட ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தி ஒரு அளவு காக்க வேண்டும் என்று முதியவர்கள் ஆலோசனை சொல்லுவார்கள். சிலர் நான் பார்த்திருக்கிறேன். ஒருவர் தன்னுடைய குழந்தையினுடைய பர்த்டே கொண்டாடினார். அதை பார்த்தபோது எனக்கு வேதனையாய் இருந்தது. கிறிஸ்தவ முறைப்படி ஊழியர்களையும் அழைத்து கொண்டார். அவருடைய இந்து பழக்க வழக்கப்படி பூசாரியையும் அழைத்து கொண்டார். பெரிய ஹோட்டல், பெரிய அலங்கரிப்பு, ஆடம்பரமான சாப்பாடு வகைகள். உண்மையில் அங்கே உட்கார்ந்திருக்கும் போதே மனவேதனையோடு உட்கார்ந்திருந்தேன். சிலர் பட்டை தீட்டி குங்கும பொட்டெல்லாம் வைத்து, அவருடைய குடும்பத்தில் உள்ள சில ரிஷிகள், முனிவர்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். குழந்தைக்கு 1 வயது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு கூட்டம். ஆலயத்தில் வைத்திருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். ஆனால் அந்த ஆடம்பரத்தை பார்த்து மனவேதனையோடு திரும்பினேன். அதோடு அவருடைய குடும்பம் உடைந்து போனது. கணவனும் மனைவியும் விவாகரத்து செய்து கொண்டார்கள். அளவுக்கு மீறின ஆடம்பரத்தை ஆண்டவர் விரும்புவதில்லை. சுய மகிமையை தேடுவதை விரும்புவதில்லை. ஏறதும் கூட அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கொடுத்த கிருபையின்படியே ஒரு பிரசங்கம் பண்ணினாராம். எல்லா ஜனங்களும் கேட்டு, இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம், அந்த ராஜாவை புகழ்ந்தார்கள். அந்த ராஜா தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினாலே தேவதூதன் அடித்தான். அவன் புழு புழுத்து செத்தான். ஒவ்வொன்றை ஆண்டவர் கவனிக்கிறார். இன்னொரு ஏரோது தன்னுடைய மகளுடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்திலே மூழ்கி போய் இருந்தான். தன்னுடைய பிரபுக்கள் மத்தியில் அந்த பெண்ணுக்கு ஒரு வாக்கு பண்ணினான். நீ எதை கேட்டாலும் உனக்கு தருவேன், ராஜ்யத்தின் பாதியை கேட்டாலும் தருவேன். விருந்து கொண்டாட்டத்தில் குடித்து மயமங்கி அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி. தாய் சொன்னபடி அந்த பிள்ளை கேட்டாள், யோவான் ஸ்நானகனுடைய தலை எனக்கு வேண்டும். ராஜாவுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. யோவான் ஸ்நானகன் ஒரு தேவ மனிதன் என்று அறிந்திருந்தார். ஆனாலும் கூட இருந்த பிரபுக்கள் அவர்கள் நிமித்தம் சொன்ன வாக்கை மாற்ற முடியாமல் ஸ்திரீகளிலே பெரியவன் என்று அழைக்கப்பட்ட அந்த யோவான் ஸ்நானகனுடைய தலையை வெட்டி கொண்டு வந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பெல்ஷஸ்ஸார் 3 தவறுகளை செய்தான். முதல் தவறு, மதுபானம் அருந்தி பாவ சேற்றில் விழுந்த ஒரு தவறு. ஆணும் பெண்ணுமாய் குடித்து குத்தடித்து கும்மாளமிட்ட ஒரு தவறு. அதே நேரம் அகஸ்வே வேர்ராஜா கூட ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தான். அது ஆண்களுக்கென்று, பிரபுக்களுக்கென்று. அவனுடைய மனைவியாகிய வஸ்தி பெண்களுக்கென்று இன்னொரு காரியத்தை ஒழுங்கு பண்ணியிருந்தார். ஆண்கள் தனியாய் குடித்து வெறித்தார்கள், பெண்களுக்கு தனியாய் விருந்து. ஆனால் இங்கே அப்படி அல்ல. ஆணும் பெண்ணும், பிரபுக்களும் வைப்பாட்டிகளும் வேசிகளும் வேசி கள்ளருமாக பயங்கரமான பாவத்தில் அவர்களை நடத்தினான்.
வேதம் சொல்லுகிறது, மதுபானம் இரத்த வண்ணமாய் பளபளப்பாய் தோன்றும் போது அதை நீ பாராதே. நீதிமொழி 21:33 பார்க்கலாம். பார்க்க கூட செய்யாதே என்றால் பார்ப்பதே பாவம் என்று வேதம் கருதும் போது குடிப்பது எவ்வளவு பெரிய பாவம். வேதம் எச்சரிக்கிறது. பார்க்க அழகாய் தோன்றலாம், ஆனால் அது சர்ப்பத்தை போல தீண்டக்கூடியது. ஆகவேதான் பார்ப்பதிலும் கூட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு சகோதரனை குறித்து கேள்விப்பட்டேன். குடி பழக்கத்திலிருந்து திரும்பினவர் ஆண்டவர் கிருபையாய் சிலுவை காட்சி கொடுத்து அவரை ரட்சித்திருந்தார். பல மாதங்கள் குடிப்பதை அவர் விட்டுவிட்டார். ஒரு நாள் சோம்பேறித்தனமாய் வீட்டில் உட்கார்ந்து டெலிவிஷனை ஆன் பண்ணும்போது அங்கே ஒரு பீர் குடிக்கிற விளம்பரம் வந்தது. அந்த பீரில் உடைச்சி ஒரு பெண், அழகான பெண் ஊற்றுகிறாள். அது நுரை பொங்கி அப்படியே வெளியே வருகிறது. குடிக்கிறவன் சொல்லுகிறான், ஆஹா, என்ன அருமை, ஊட்டியில் இருப்பது போல இருக்கிறது, என்ன குளுமை, என்ன சந்தோஷம். கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தவர் அவர் மேல் மறுபடியும் அந்த குடிவெறி ஆவி இறங்கிச்சு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அவ்வளவு அவருடைய கண்களை கவர்ந்ததுனால நேராக பைத்தியம் பிடித்தது போல மதுக்கடைக்கு ஓடி போய் அதிகமாய் குடித்து விட்டார். ஆகவேதான் வேதம் எச்சரித்து சொல்லுகிறது, அது பளபளப்பாய் தோன்றும் போது அதை நீ பார்க்காதே. அது வெறியனை போல உன்னை தீண்டும், பாதாளத்துக்குள் வழி நடத்தும். ஒரு முறை நான் வெளிதேசத்துக்கு பிரயாணம் பண்ணின போது என் அருகில் ஒரு கத்தோலிக்க பிஷப் இருந்தார். கையில் ஒரு நல்ல ஆவிக்குரிய புத்தகம் இருந்தது. நான் நினைத்தேன், இந்த வழி பிரயாணத்தில் அவரோட நிறையா ஆவிக்குரிய காரியங்களை பேசிக்கொள்ளலாம், அவருடைய அனுபவங்களை கேட்கலாம். கேத்தலிக் பிஷப் ஆகும்போது எத்தனையோ அனுபவம் இருக்கக்கூடும். நன்றாய் அருமையாய் பேசிக்கொண்டு வந்தார். ஆனால் அந்த சாப்பிடுகிற நேரம் விமான பணிப்பெண், ஐயா என்ன குடிக்கிறீங்க, ரெட் ஒயின் குடிக்கிறீங்களா, ஒயிட் ஒயின் குடிக்கிறீங்களா? அவர் சொன்னார், எனக்கு ரெட் ஒயின் கொடு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பிஷப் பெரிய சிலுவை போட்டுட்ருக்கிறார், ரெட் ஒயின் வேணும். என்னை பார்த்து சொன்னார், இதெல்லாம் நல்ல ஆரோக்கியத்துக்காக குடிக்கிறது பிரதர், நீங்களும் வாங்கி குடிங்க. எனக்கு கஷ்டமாக இருந்தது. எனக்குள்ளே ஒருவர் வாழ்கிறார், என்னை ஆலயமாக்கி எனக்குள்ளே ஒருவர் தங்கியிருக்கிறார். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த சரீரத்தையும் நான் தீட்டுப்படுத்த விரும்பவில்லை. எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவையும் நான் தூக்கப்படுத்த விரும்பவில்லை. தேவன் தந்த சரீரம் இது பரிசுத்தமாய் பாதுகாக்கப்படணும். தேவன் தந்த சரீரம் அவருடைய வருகையில் எக்கால சத்தம் தொனிக்கும் போது மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட வேண்டும். என்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த விரும்பவில்லை என்று சொன்னேன். குடித்து கொண்டே இருந்தார். கனடா தேசம் போகிற வரையிலும் நிதானமற்ற அவர் குடித்திருந்தார். அங்கே இறங்குற நேரம், ஐயா பிஷப் ஐயா எழுந்துருங்க, கனடா வந்துட்டுது. அவரோ நிதானம் இல்லாமல் இருந்தார். கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம். மதுபானம் பளபளப்பாய் தோன்றும் போது அதை பார்க்காதே. இந்த பெல்சசார் ராஜா தான் குடித்தது மட்டுமல்ல, 1000 பிரபுக்களுக்கும் அந்த
குடி வகையை கொடுத்தான். ஆபகுக் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் விதமாய் வேதம் சொல்லுகிறது, தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையில் வைத்து அவருடைய நிர்வாணங்களை பார்க்கும்படி அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ. வெறிக்க பண்ணுகிறவர்களுக்கு கொஞ்ச நேரம் குடி போதை ஆகும்போது என்ன செய்கிறோம் என்பது தெரிவதில்லை. வெறி கொண்டு பெண்கள் நிர்வாணமாய் கிடக்கிறார்கள். மிருகத்தனமான ஒரு நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. அறியாமல் செய்த பாவங்கள் உண்டு, ஆண்டவர் கிருபையாயிருப்பார். அறியாமையின் காலங்களே தேவன் காணாதவர் போல இருக்கிறார். ஆனால் அறிவு வந்த பிறகு, சத்தியத்தை அறிகிற அறிவு வந்த போது பிறகு, என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை மீட்கும்படியாக இயேசு எவ்வளவு தியாகம் செய்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார் என்று தெரிந்த பிறகு மனப்பூர்வமாய் துணிகரமாய் பாவம் செய்யும்போது அந்த பாவத்தின் நியாய தீர்ப்பு எவ்வளவு பயங்கரமாயிருக்கும், எவ்வளவு பயங்கரமாயிருக்கும். முதலாவது பாவம் மது அருந்தினது. 2வது அந்த போதையிலே ராஜா சொல்லுகிறான், எருசலேம் தேவாலயத்தில் உள்ள அந்த தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்த பாத்திரங்களை கொண்டு வாருங்கள். நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு விரோதமாய், இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் படையெடுத்து போன போது சாலமோன் காலத்தில் கர்த்தருக்கென்று செய்து ஆலய பொக்கிஷ சாலையில் வைத்திருந்த அவ்வளவு பாத்திரங்களையும் பாபிலோனுக்கு அவன் கொண்டு வந்தான். தன்னுடைய தேவனுடைய ஆலய பொக்கிஷ சாலையிலே அதை வைத்திருந்தான். ஏறக்குறைய 60 ஆண்டுகள் அது அங்கேயே இருந்தது. ஆண்டவருடைய ஆலயத்தில் உள்ள பாத்திரங்கள் என்றால் அது அபிஷேகம் பண்ணப்பட்டவை, கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவை, கர்த்தருடைய உபயோகத்துக்கு மாத்திரமே வைக்கப்பட்டவை. ஆனால் அவன் கேட்கிறான், அவனுடைய அரண்மனையில் ஆயிரக்கணக்கான பாத்திரங்கள் இருக்கலாம், பல தேசங்களிலிருந்து கொண்டு வந்த நூற்றுக்கணக்கான பொற்பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தரோடு ஒரு ஆபத்தான வேலையை செய்யும்படி அவன் மதிமயங்கி கிடந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பாத்திரம் கர்த்தருடைய சேவைக்கு கொண்டு வரும்போது அது பலிபீடத்தின் இரத்தம் அதில் தெளிக்கப்படும், அபிஷேக எண்ணெய் வார்க்கப்படும். இது கர்த்தருக்குரியது, இது கர்த்தருக்குரியது. அதை தொடுவதற்கு யாரும் விருப்பப்படுவதில்லை, யாரும் துணிகரம் கொள்வதில்லை. சாதாரணமாக ஒரு கன்னியாஸ்திரி இருக்கிறார்கள் கத்தோலிக்க திருச்சபையில், அல்லது இலங்கை பெந்தைக்கோஸ்தே மிஷன், டிபிஎம் மிஷன். கர்த்தருக்கென்று நான் ஒரு சிஸ்டராக திருமணமாகாமல் பணியாற்றுவேன். கர்த்தருக்கென்று அவர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வருகிறார்கள். ஆனால் ஒருத்தன் பொண்ணு தேடும்போது உலகத்தில் 1000 பொண்ணுகள் இருந்தாலும் அந்த கன்னியாஸ்திரி வேணும், இந்த சிபிஎம் உள்ள சிஸ்டர் வேணும் சொன்னால் அவன் ஆபத்தில் நிற்கிறான் என்று அர்த்தம். அவர்கள் கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள். யார் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டாலும், நீங்கள் எவ்வளவுதான் பெந்தைக்கோஸ்தே அனுபவங்கள் இருந்தாலும், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று ஸ்தானத்தில் வரும்போது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மதிப்பை கொடுத்து தாங்கணும். ஒரு கத்தோலிக்க ஃபாதரையோ ஒரு சிஸ்டரையோ அவமானமாய் பேசுவதை ஆண்டவர் பொறுத்து கொள்ள மாட்டார். ஆலயத்தில் உள்ள பாத்திரம் என்று சொல்லும்போது அதில் 2 அர்த்தங்கள் உண்டு.
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களே தங்கி இருக்கிறார். உங்களுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் ஆண்டவர் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரம். ஒரு அவயவத்தையாவது நீங்கள் தவறாக பயன்படுத்தினாலும் கர்த்தர் அதை கேள்வி கேட்பார். ஆகவேதான் 1 கொரிந்தியர் 6:19 சொல்கிறது, ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால், இந்த பாத்திரங்களை கெடுத்தால், தேவன் அவனை கெடுப்பார். தேவன் அவனை கெடுப்பார். இரண்டாவதாக, ஆலயத்தின் பாத்திரம் என்பது சொல்லும்போது தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஊழியர்களை அது குறிக்கிறது. ஊழியர்கள் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டு வருகிறார்கள். உலகத்தில் ஊழியர்கள் பலவிதமான அடிகளையும் நிந்தைகளையும் பலவிதமான RSS போன்ற குரூப்புகளினால் வருகிற பிரச்சனைகளையும் சந்திக்கிறார்கள். கர்த்தருக்காக துணிந்து போர் முனையில் நிற்கிறார்கள். விசுவாசிகளுக்காக உத்தரவாதம் செய்கிறார்கள். நீங்கள் அவர்களை புண்படுத்தும்படி பேசும்போது, புண்படுத்தும்படி எழுதும்போது, அவர்கள் தேவ சமூகத்தில் போய் அழுவார்கள் என்றால், அந்த கண்ணீரே உங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பாய் மாறிவிடும். ஒரு முறை பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவர் எனக்கு செய்த காரியத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் அந்த ஆல்டரில் விழுந்து அப்படியே அழுதேன். ஆண்டவர் என்னை தொட்டார். என்னை பார்த்து சொன்னார், மகனே அழாதே, அழாதே மகனே, மகனை தயவு செய்து அழாதே. உன் கண்ணீரை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. உன்னுடைய கண்ணீர் அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பாய் மாறிவிடக்கூடாது. அழாதே. ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரரை தன்னுடைய கையிலே ஒரு பாத்திரமாய் வைத்திருக்கிறார். அவர்கள் உங்களை குறித்து சந்தோஷப்பட வேண்டுமே தவிர உங்களை குறித்து துக்கத்தோடு தேவ சமூகத்தில் கண்ணீர் விடக்கூடாது. அது ஒரு பெரிய நியாய தீர்ப்பாய் மாறிவிடும். பழங்காலத்திலே ஆலயத்தில் உள்ள பாத்திரத்தின் மேல் ஆண்டவர் அவ்வளவு வைராக்கியமாய் இருந்தார். குடிப்பதை குறித்து அவர் கவலைப்படவில்லை. வேசித்தனம் பண்ணுகிறதை குறித்தும் கவலைப்படவில்லை. எப்பொழுது கர்த்தருடைய பாத்திரத்தை தீட்டுப்படுத்த வேண்டுமென்று அந்த ஆலய பாத்திரத்தை கொண்டு வந்த போது ஆண்டவருடைய மகா கோபம் பெல்ஷஸ்ஸார் ராஜா மேல் எழுந்தது. மாத்திரமல்ல, மூன்றாவது அவன் செய்த ஒரு பெரிய காரியம், கல்லும் மண்ணும் விக்கிரமானவ தேவர்களை அவர்கள் புகழ்ந்தார்களா. உண்டாக்கினவர் ஒருவர் இருக்கிறார், சிருஷித்தவர் ஒருவர் இருக்கிறார், நாசியிலே சுவாசத்தை கொடுத்த ஒருவர் இருக்கிறார். அதை விட்டு விக்கிரங்களுக்கு பின்னால் இருக்கிற சாத்தானை புகழ்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய உள்ள எவ்வளவு வேதனைப்படும். உங்களுக்கு ஒரு அருமையான தகப்பன் வீட்டில் இருக்கலாம். அவனை விட்டுட்டு தெருவில் போகிற பிச்சைக்காரனை பார்த்து நீதான்ப்பா என்ன பெத்தான்னு கேட்டா அந்த தகப்பனுடைய உள்ள எவ்வளவு புண்படும். ஆண்டவர் வெறுக்கிற முக்கியமான ஒரு பாவம் விக்கிர ஆராதனை பாவம். ஆண்டவர் ஒருபோதும் தன்னுடைய மகிமையை அந்த விக்கிரங்களுக்கு போக விருப்பப்படுவதில்லை. நம்முடைய சுவாசத்தை அவருடைய கையில் வைத்திருக்கிறவர், நம்முடைய இருதய துடிப்பை அவருடைய கையில் வைத்திருக்கிறவர். அவர் ஒருவர் தான் சகல கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள பாத்திராயிருக்கிறார். ஆனால் இவர்கள் அந்த விக்கிரகத்தை தொழுது கொண்டார்கள். 5ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். 5:6. அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக
ராஜ அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதினது. எழுதின அந்த கையுறுப்பை தரியு ராஜா கண்டார். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது. அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவனுடைய இடுப்புகளின் கட்டுகள் தளர்ந்தது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. ஆண்டவருடைய கையொறுப்பு தோன்றி அந்த சுவரிலே எழுத ஆரம்பித்தது. ஒரு நியாய தீர்ப்பை எழுதினார். ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி எப்படி ஒரு தீர்ப்பை எழுதுவானோ, மனுஷ கைவிரல் போல நியாய தீர்ப்பை கொடுக்கிற மனுஷகுமாரன் பழைய ஏற்பாட்டிலும் கூட அந்த நியாய தீர்ப்பை கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராயிருந்தார். அந்த சுவர்தான் மனசாட்சி. அந்த எழுத்துக்கள் மாறாத வார்த்தையுடைய, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. வேத வாக்கியங்கள் எழுதின அதே கை இப்பொழுது அந்த சுவரிலே எழுதி, ஆண்டவர் முதல் முறை 10 கட்டளைகளையும் 2 கற்பலகையிலே எழுதினார். முதல் கற்பனையிலே மனுஷனுக்கும் தேவனுக்கும் உரிய உறவுகளை எழுதினார். 2வது கற்பலகையிலே மனுஷனுக்கும் இருக்க வேண்டிய உறவு முறைகளை எழுதினார். 2 கற்பலகைகள் ஏன்? ஒன்று உள்ளான வாழ்க்கையில ஒரு மனிதன் செயல்பட வேண்டிய விதம், வெளியரங்கமான வாழ்க்கையில உள்ளும் புறமும் பரிசுத்தமாய் இருக்கும்படி 2 கற்பலகையிலே ஆண்டவர் எழுதினார். அவருடைய விரல் கொண்டு எழுதினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 2வதாக அவர் எப்பொழுது எழுதினார்? ஆலயத்தை கட்டும்போது அந்த ஆலயத்தின் மாதிரியை ஆண்டவர் தன்னுடைய கையினாலே வரைந்து தாவீதுக்கு அதை கொடுத்தாராம். 3வது இந்த பெல்ஷஸ்ஸாருக்காக நியாய தீர்ப்பை சுவரிலே எழுதினார். 4வதாக பாவியான ஸ்திரீ கல்லறிந்து கொல்லப்படுவ கொண்டு வந்த போது தரையிலே குனிந்து எழுதினார். 5வதாக சிலுவை அண்டை வந்து ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது தன் பாவங்களுக்காக கண்ணீர் சிந்தி மனம் திரும்பும் போது அவருடைய கரங்கள் ஜீவ புத்தகத்திலே அவருடைய பெயரை எழுதுகிறது. இங்கே பாருங்கள், சுவரிலே எழுதினது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை அல்ல, ஒரு வாக்குத்தத்த வார்த்தை அல்ல, என் தகப்பன் எனக்கு எழுதி கொடுத்த ஒரு அன்பின் கடிதம் என்று சொல்ல முடியவில்லை. குற்ற மனசாட்சி அவனுக்குள்ளே வாதித்தது. அவனுடைய தொடையிலிருந்து கால்கள் ஒன்றோடொன்று நடுங்கி மோதிக்கொண்டன. அவனுடைய மனசாட்சி அவனுக்குள்ளே வாதிக்க ஆரம்பித்தது. நீ செய்தது எவ்வளவு பெரிய தவறு! தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பாத்திரம் தானே உனக்கு கிடைத்தது. இந்த குற்ற மனசாட்சியினால் அவன் வாதிக்கப்பட்டான். ஒருவேளை இந்த சுவரிலே இப்பொழுது ஆண்டவர் எழுதினால் என்னுடைய உள்ளம் சந்தோஷப்படும். என் ஆண்டவர் ஒரு நல்ல காரியத்தை எழுதியிருப்பார். என் ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை எழுதியிருப்பார். நான் அவருடைய பிள்ளை. அதில் என்ன எழுதினார்? நான் சந்தோஷத்தோடு அதை வாசிக்க நான் பிரியப்படுவேன். ஆனால் இந்த பெல்ஷஸ்ஸார் அப்படி அல்ல. சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அந்த வார்த்தையை வாசித்த உடனே அவனுக்கு இடுப்புக்கு கீழே செயல்படாமல் போயிற்று. இந்த காலம் விளங்கவில்லை, அடுத்த காலம் விளங்கவில்லை. இடுப்பின் கட்டுகளை ஆண்டவர் அறுத்தாராம். ஒரு நரம்பு அறுத்தாலே ஒரு மனிதனுடைய நிலைமை அப்படித்தான். எங்களுடைய கிராமத்தில் ஒரு கள்ளன் திருடும்போது பிடித்து கொண்டார்கள்.
குதுங்கால் நரம்பை வெட்டினார்கள். நடக்கவே முடியாது. அப்படியே அவன் செத்து போனான். அத்தனை நரம்புகளை உண்டாக்கினவர் அந்த இடுப்பில் உள்ள ஒரு நரம்பை பிடிச்ச உடனே வேதம் சொல்லுகிறது, மறுபடியும் வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தன, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. 4 காரியங்களை குறித்து சொல்லுகிறது. முதலாவது அவனுடைய முகம், 2வது அவனுடைய நினைவுகள், 3வது அவனுடைய இடுப்பின் கட்டுகள், 4வது அவனுடைய முழங்கால்கள். ஆகவே அவன் என்ன செய்தானாம்? ஒரு மரண பயம், ஒரு திகில், ஒரு நடுக்கம். ஆகவே ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோஷியக்காரரையும் கல்தேயரையும் குறி சொல்லுகிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். எல்லாரும் அழைத்தான், தானியேல் அழைக்கல. தானியேல் அந்த அரண்மனையில் பல வருடங்கள், இப்பொழுது அவனுக்கு ஏறக்குறைய 80 வயதாக இருக்கும். 16-17 வயதிலே பாபிலோன் தேசத்துக்கு ஒரு அடிமையை போல கொண்டு வரப்பட்டவர். நேபுகாத் நேச்சர் காலமெல்லாம் பாபிலோன் தேசத்திலே 3வதாக இருந்தவர். தரியு ராஜ்யபாரம் பண்ணும்போதும் பிரதம மந்திரியாய் இருந்தவர். கோரேசின் நாட்களில் இஸ்ரவேலர் விடுவிக்கப்படும் போது அதற்கும் துணையாய் நின்றவர். இப்பொழுது ஏறக்குறைய 80 வயதை தாண்டிய நிலையில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஊழியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்பாத ஒரு உலகம் இந்த உலகம். தங்களுடைய ஞானிகள், தங்களுக்கு தெரிந்த டாக்டர்கள், இன்ஜினியர்கள், போலீஸ் அதிகாரிகளை வைத்துவிட்டு காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிற ஒரு உலகம். எல்லாரும் வந்து வாசித்து பார்க்கிறார்கள், வாசிக்க முடியவில்லை. காரணம், இது அந்த உலக மொழி அல்ல, இது பரலோக மொழி. எழுதப்பட்ட எழுத்துக்கள் அந்நிய பாஷைக்கு எழுத்து வடிவம் உண்டு என்று நிரூபிக்கிற வார்த்தைகள். நாம் அந்நிய பாஷையில் பேசுகிறோம், நமக்கு அந்த அந்நிய பாஷை எழுத தெரிவதில்லை. உலக அத்தனை மொழிகளுக்கு எழுத்து வடிவம் இருக்கும் என்றால் பரலோக பாஷைக்கு எழுத்து வடிவம் இல்லையா? அந்த பாபிலோன் தேசத்தில் உலகத்தில் உள்ள அவ்வளவு ஞானிகள் வந்து அதை வாசிக்க முயன்றாலும் அது அவர்களுக்கு புரியவில்லை, வாசிக்க முடியவில்லை, அர்த்தத்தை தெரிவிக்க முடியவில்லை. பெல்சசார் ராஜாவின் நடுக்கத்தை மாற்றவும் முடியவில்லை. அப்போது ஒன்று நடக்கிறது. அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லாம் வந்து சேர்ந்தார்கள். 8ஆம் வசனம். ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கவும் கூடாதிருந்தது. அப்பொழுது ராஜாவாகிய பெல்சசார் மிகவும் கலங்கினான், அவனுடைய முகம் வேறுபட்டது, அவனுடைய பிரபுக்கள் திகைத்தார்கள். ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு, இந்த ராஜாத்தி என்ற வார்த்தை அவனுடைய பாட்டியை குறிக்கிறது. நேபுகாத் நேச்சாரின் மனைவியாயிருக்கக்கூடும். அவள் தான் உள்ளே நுழைந்தாள். அந்த ராஜாத்தி வந்து சொல்லுகிறார், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறார். தானியேலை குறித்து அவள் சொல்லுகிறாள். இவ்வளவு பெரிய தேசத்தில் புருஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்மகன், சத்தியத்துக்காக வைராக்கியமாய் நிற்கக்கூடிய ஒரு பரிசுத்தவான், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அத்தனை கோடி மக்கள் மத்தியில் ஒரே ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுக்குள் பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது.
நேபுகாத் நேச்சாரும் அதே காரியத்தை கண்டுபிடித்தார். உலகத்திலுள்ள பல தெய்வங்களின் ஆவிகள் இருக்கின்றன. அவைகள் குறி சொல்லுகிற ஆவிகள், குறி சொல்லுகிற ஆவிகள். சிலர் தங்கள் மேல ஒரு பெண் தெய்வம் இறங்கிவிட்டதாக, மேல் மருத்துவத்தூர் அவர் ஒரு ஆணா இருந்தாலும் தன்னை ஒரு பெண்ணு என்றே அம்மா என்று அழைத்துக் கொள்ளுகிறார். உலகத்தில் உள்ள ஆவிகள், வேசித்தன ஆவிகள் உண்டு. தீர்க்கதரிசன அபிஷேகத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய குறி சொல்லுகிற ஆவிகள் உண்டு. பல ஆவிகள், கன நித்திரையின் ஆவிகள், குருட்டாட்டமான ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், பொல்லாங்கானதை உண்டு பண்ண ஆவிகள். ஆனால் தானியேல் இடத்துல பரிசுத்தமுள்ள தேவர்களின் ஆவி இருக்கிறது. அந்த ராஜாத்தி சொல்லுகிறார், தானியேலின் தெய்வம் பரிசுத்தமுள்ள தெய்வம். அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆவி பரிசுத்த ஆவி. அதுதான் உலகத்தின் ஆவியை விட்டு நம்மை வேறுபரித்து காண்பிக்கிறது. நாம் உலகத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கப்படுகிற புத்திர சுவியார் ஆவியை பெற்றோம். அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெறவில்லை. பயத்தின் ஆவிகளை நாம் பெறவில்லை. பரிசுத்த தேவருடைய ஆவி அவனுக்குள்ளே இருக்கிறது என்று இந்த ராணியும் சாட்சி கொடுக்கிறாள். தானியேல் 5:11 நேபுகாத் நேச்சாரும் கூட அதே சாட்சியை 4ஆம் அதிகாரம் தானியேல் 4:9 அவர் சொல்லுகிறார். தானியேல் பரிசுத்தத்தின் பேரிலே அறியப்பட்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இருந்தது என்பதை எல்லாரும் அறிந்திருந்தார்கள். அந்த பரிசுத்த ஆவியின் உதவினால்தான் ஆதியிலே நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனம், அந்த சிலையை அர்த்தத்தை சொன்னார். அதே பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அவர் 2வது தடவை சொப்பனம் கண்டு பெரிய விருட்சம் வளர்ந்திருந்த அந்த வியாக்கியானத்தையும் சொன்னார். ராஜாக்கள் பல நிலைமைகளிலே கலங்கி போயிருந்தாலும், திகைத்து போயிருந்தாலும், தானியேலோ எந்த சூழ்நிலையிலும் கலங்கவும் இல்லை, திகைக்கவும் இல்லை. சிங்கக்கவியிலே போடப்பட வேண்டியது இருந்தது தானியேலுக்கு. அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அங்கே போடப்பட வேண்டியிருந்தது. யாரும் கலங்கவில்லை. ஏனென்றால் தங்களுடைய கர்த்தர் தங்களோடு இருக்கிறார். அவர் ஒருபோதும் தங்களை விட்டு விலகுவதில்லை, ஒரு நாளும் கைவிடுவதில்லை. மலைகளே விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கர்த்தர் ஒருபோது விலக மாட்டார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் தங்களோடு இருப்பார். இந்த 2 எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அறிந்திருந்தார்கள். அவர்கள் கலங்காமல் இருந்தது மட்டுமல்ல, கலங்கி போயிருந்த ராஜாக்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாக, வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களாக, என்ன நிலைமையில் இருந்தால் இந்த சூழ்நிலை மாறும் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகவே தான் தானியேலை பற்றி அந்த ராஜாத்தி முதல்ல சொல்லும்போது அவனிடத்தில் வெளிச்சம் இருக்கிறது. உம்முடைய தேசத்திலே ஒருவன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாக்களின் நாட்களில் வெளிச்சமும். அவன் வெளிச்சமாய் இருந்தான். அவன் வெளிச்சமாய் இருந்தான். தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இருள் மக்களை வாட்டி வதைக்கும் போது, இருளின் ஆதிக்கங்களில் அவர்கள் சிக்கிக் கொள்ளும் போது, மரண இருளின் பள்ளத்தாக்களில் அவர்கள் நடக்கும்போது, நாம் அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். தாவீது சொன்னார் 18ஆம் சங்கீதத்தில், நான் இருளிலே உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 97:11 சொல்லுகிறது. செம்மையானவர்களுக்கு
இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று சங்கீதம் 112:4 வாசிக்கிறோம். சுவரிலே ஒன்று எழுதப்பட்டு இருக்கிறது. பலரும் பழங்காலத்தில் நியாய தீர்ப்பை எழுதுவதற்கு சுவரை பயன்படுத்தினார்கள். ஒரு கோர்ட்டு கேஸு, இவன் கொலைகாரனா இல்லையா, ராஜாக்கள் சொல்லுகிற நியாய தீர்ப்பை சுவரில் எல்லாரும் பார்க்கத்தக்க எழுதுவார்கள். இப்பொழுது அப்படி எழுதுகிற ராஜாவுக்கே ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் எழுதினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் நடக்கும்போது மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் கர்த்தரோடு சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பீர்கள். அதே நேரம் இந்த வேத வசனம் பூமியிலே பிறந்த ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்ப்புக்கும் என்பதை நாம் மறந்து போய்விடவே கூடாது. இங்கே தானியேல் இரண்டாந்தரமாக கொண்டு வரப்பட்டாலும் முதல்ல கல்தேயர்களையும் ஞானிகளையும் குறி சொல்லுதலையும் அவர்களெல்லாம் அழைத்து அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இரண்டாவதாக தானியேல் வந்தார். அதுபோலதான் பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கர்மேல் பர்வதத்தில் நின்று பலிகளை செலுத்தி குதித்து ஆடி பாடிக்கொண்டிருந்தார்கள். முதல் நேரம் அவர்கள்தான். ஆனால் இரண்டாவது எலியாய் எழுந்து வந்தான். பல வேளைகளில் நீங்கள் மனுஷரால் இரண்டாம் தரமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். முதல் ராஜா சவுல், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாகிய தாவீது இரண்டாவது தடவை வந்தார். ஆகவே நீங்கள் இரண்டாம் இடத்துக்கு உலகம் உங்களை புறக்கணித்து தள்ளியிருந்திருக்கலாம். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரமோஷனை கொடுக்காமல் நேற்று வந்தவன் ரெக்கமெண்டேஷனில் மேலே போகலாம். ஆனால் கவலைப்படாதிருங்கள். தானியேலை கனம் பண்ணின ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் கனம் பண்ணுவார். இந்த உலகத்தை பாவிகள் ஆளுகிறார்கள். அவர்களுக்கு இந்த பூமியில் சான்ஸ். ஆனால் நம்ம 1000 வருஷ அரசாட்சிகளே கிறிஸ்துவோடு கூட அரசாளுவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விமானத்தில் அமெரிக்க ஜனாதிபதி கென்யா தேசத்துக்கு போய்விட்டு அங்கே உள்ள காடுகளில் வேட்டையாடி விட்டு அந்த விமானத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஏறினார். அதே விமானத்தில் 40 வருஷம் ஆப்பிரிக்கா காடுகளில் ஏழை மக்கள் மத்தியில் ஊழியம் செய்த ஒரு மிஷனரியும் பயணப்பட்டார். அந்த ஜனாதிபதிக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு, மேளதாளங்கள். அவர் அமெரிக்காவில் இறங்கும் போது அந்த விமானத்தை சூழ அவ்வளவு போர் வீரர்கள், தளபதிகள், பெரிய பெரிய மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா, ட்ரம் எல்லாம் அடித்து ரெட் கார்பெட் போட்டு அவரை வரவேற்றார்கள். அவர் எதுக்கு ஆப்பிரிக்கா போனார்? 3 நாள் ஆப்பிரிக்கா காடுகளில் வேட்டையாட போனார். அவருக்கு பின்னால் மிஷினரி 40 வருஷம் ஊழியம் செய்து ஓடாக தேய்ந்து வயதான நிலைமையில் அவருடைய உள்ளம் வேதனைப்பட்டது. நான் ராஜாவுடைய ஊழியக்காரன், 40 வருஷம் கழித்து ஊருக்கு போகிறேன். என்னை வரவேற்க ஒருவரும் இல்லை, எனக்கு சிரித்த முகம் காட்ட ஒருவரும் இல்லை. ஆனால் அந்த ஜனாதிபதி வேட்டையாடித்து விட்டு போகும்போது அவருக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு. ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் காத்திரு மகனே, என்னுடைய ராஜ்யம் வரும்போது உனக்கு எவ்வளோ பெரிய மரியாதை தெரியுமா? நீ ஒரு நாள் அந்த ஒளிமயமான தேசத்தில் நடக்கும்போது 1000-10000 தேவதூதர்கள் உன்னை சூழ்ந்து நிற்பார்கள். பரலோகம் இந்த ஜனாதிபதியை அமெரிக்கா வரவேற்பதை பார்க்கிலும் கோடி மடங்கு உன்னை அதிகமாய் வரவேற்கும். நானே உன் அருகில வந்து உன்னை தட்டி கொடுத்து, நல்லது, உண்மை, உத்தமான ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. உனக்கு அன்றைக்கு மகிமையின் கிரீடங்கள், வாடாத ஜீவ கிரீடங்கள், நீதியின் கிரீடங்கள் சூட்டப்படும். உனக்காக உலக தோற்றத்துக்கு முன்பாக நான் ஆயத்தம் பண்ணின அந்த மகிமையான வாசஸ்தலத்துக்கு உன்னை அழைத்து கொண்டு போவார்கள். அதுவரை பொறுத்துக்கொள்.
இப்போது இந்த உலகத்தை பாவிகள் அரசாளுகிறார்கள். 1000 வருஷ அரசாட்சியிலே நீ என்னோடு கூட இந்த உலகத்தை ஆளுவாய் என்று ஆண்டவர் பேசினார். தானியேல் 4ஆம் அதிகாரமும் 5ஆம் அதிகாரமும் 2 ராஜாக்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு. 4ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சாரை ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்து 7 வருடங்கள் மிருகத்தை போல மாறிவிட்டார். 7 வருடங்கள் காட்டு கழுதைகளோடு சஞ்சரித்தார். அவருடைய விரலெல்லாம் பட்சிகளின் விரல் போல மாறிட்டு இரவிலே பெய்யும் மழையிலும் பனியிலும் அவர் 7 ஆண்டுகள் பைத்தியக்காரனாய் தெரிந்தார். ஆனால் 7 ஆண்டுகளுக்கு பிறகு வானத்தை அண்ணார்ந்து பார்த்தபோது அவருக்கு ஒரு இரக்கம் கிடைத்தது. ஆனால் நேபுகாத் நேச்சாருக்கு கிருபையும் தருணமும் கிடைக்கவில்லை, தேவனுடைய இரக்கமும் கிடைக்கவில்லை. நேரடியாக நியாய தீர்ப்பு வந்தது. அந்த இரவே பெல்சசார் கொலை செய்யப்பட்டார். ஏன் அந்த வித்தியாசம்? நேபுகாத் நேச்சார் தேவனுடைய பாத்திரங்களை, ஆலய பாத்திரங்களை தொடவில்லை. அவருக்குள்ளே தன்னை அறியாமல் பெருமை எழும்பினது. லூசிஃபர் கொடுத்த ஒரு பெருமை. அவர் மனப்பூர்வமாய் பாவம் செய்யவில்லை, தன்னை அறியாமல். நான் கட்டின பாபிலோன் அல்லவா சொல்லும் போதே நியாய தீர்ப்பு வந்தது. அந்த நியாய தீர்ப்பை பெல்சசார் அறிந்திருந்தார். அந்த நியாய தீர்ப்பை தானியேல் வந்து பெல்சசாருக்கு உணர்த்தி, உன்னுடைய தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் அவருடைய பெருமை நிமித்தம் தன்னை தாழ்த்த விரும்பாததை நிமித்தம் அவர் அந்த நியாய தீர்ப்புக்குள்ளே போனாரே, இதையெல்லாம் நீர் அறிந்திருந்தும் அறியாமல் செய்கிறவனுக்கு சின்ன தண்டனை. அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருக்கிறார். ஆனால் சத்தியத்தை அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் அந்த தண்டனை எவ்வளவு அகோரமாய் இருக்கும் என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். நேபுகாத் நேச்சாருக்கு வந்த நியாய தீர்ப்பு 7 வருடங்கள் மட்டும். ஆனால் பெல்ஷஸ்ஸாரோ நித்தியமான நியாய தீர்ப்புக்குள் போய் இந்த உலகத்தை விட்டே அவர் கடந்து போனார். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். 13ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷ ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளுக்கும் ஜோஷியரும் எனக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமல் போயிற்று. பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெரிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3வது அதிபதியாய் இருப்பாய் என்றான். அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்திலே பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறு ஒருவனுக்கு கொடு. இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து அதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். வெகுமதியை கொடுத்து, லஞ்சத்தை கொடுத்து ஒரு தேவனுடைய மனுஷனை விலைக்கு வாங்க முடியாது. யூதாசை வேண்டுமென்றால் விலைக்கு வாங்கலாம். ராஜாவே, உன்னதமான 18ஆம் வசனம், உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும்
கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அவர் மனுஷரினின்றும் தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல ஆயிற்று. காட்டு கழுதைகளோடே சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தின் ஆளுகை செய்து அவர் தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல புல் மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அவருடைய குமாரனாகிய பெல்சசார் என்னும் நீரோ வென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாய் உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாய் கொண்டு வந்தார்கள். நீர் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையிலே தம்முடைய சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாயிருக்கிற தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் இரும்பும் மரமுமான தேவர்களை புகழ்ந்தீர். அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. தானியேலை நான் நேசிக்கிறேன். தானியேல் மேல் எனக்கு ஒரு சிறந்த மதிப்பு. பெல்சசாருடைய வெகுமானங்களை அவர் அசட்டை செய்தார். லஞ்சம் கொடுத்து அவரை வாங்க முடியவில்லை. சத்தியத்தை சத்தியமாய் உணர்த்தினார். ஒரு பெரிய ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறோம். அவனும் குடித்து வெறித்திருக்கிறான். அந்த கொடி வரியில் அவன் என்ன செய்வான் தெரியாது. ராஜாவிடத்தில் பூசி மெழுகி கொண்டிருக்கவில்லை. தான் ராஜாதி ராஜாவுடைய ஊழியக்காரன் என்பதை உணர்ந்தார். நீதிமொழிகளை வாசிக்கிறோம், நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார்கள். யோவான் ஸ்நானகன் தலையே போனாலும் பரவாயில்லை என்று ஏரோதுக்கு முன்பாக நின்று நீ உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்திருப்பது தவறு. தாவீது பாவம் செய்த போது நாத்தான் தீர்க்கதரிசி நேரடியாக முன்னே வந்து நீ அந்த மனுஷன் கொலை குற்றத்துக்கு ஆளாகி இருக்கிறாய் நேரியா உணர்த்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார் மட்டுமல்ல, நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார். அந்த வார்த்தைகள் ஏதோ ஒரு ஆசீர்வாதம், ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் பூசி மெழுகிவிட்டு ராஜா கையிலிருந்து வெகுமானத்தை அள்ளிக்கொண்டு போக வேண்டும் என்பதற்காக அல்ல. நான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்தேன். 16 வருடங்கள் லஞ்சமும் லாவண்யமும் நிரம்பின ஒரு இடம். நிறைய கிறிஸ்தவங்க லஞ்சம் வாங்குறதை பார்த்திருக்கிறேன். பாக்கெட்டாக நிறைத்து கொண்டு போவார்கள். அவருடைய பிற்காலத்தையும் பார்த்திருக்கிறேன். லஞ்சம் வாங்கின ஒரு அதிகாரி தாம்பரத்தில் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்தார். அவருடைய மகன் பைத்தியமாய் நின்று கொண்டிருந்தார். அறைக்குள்ளே அடைத்து வைத்திருந்தார்கள். ஜோமனுங்க பிரதர் என்று சொன்னார். டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது பலமுறை அவரிடத்தில் கிறிஸ்மஸ் ஆராதனை இருக்கிறது வாங்க, ஒரு 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 நல்ல ஊழியக்காரர் வந்திருக்க எத்தனையோ முறை கூப்பிட்டேன். கையில் சீரோட்டோடு வருவார். லஞ்சம் வாங்கும்போது கையுமையுமாய் பிடிப்பட்டார்.
அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவர் ஒரு அவமான சின்னமாக இருந்தார். அந்த பணம் எந்த மனிதனுக்கும் ஒரு சமாதானத்தை கொடுப்பதில்லை. யூதாஸ் காரியோத்து இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டான். இந்த பணம் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததா? அதை தேவாலயத்தில் கொண்டு வந்து எறிந்தான். இந்த 30 வெள்ளிக்காசுகளை எல்லாம் சேர்த்து எடுத்து ஒரு நிலத்தை வாங்கினாங்களா, ஒரு குயவனுடைய நிலத்தை வாங்கினாங்களா, அந்நியரை அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு நிலம். இந்நாள் வரைக்கும் அது இரத்த நிலம் என்று அழைக்கப்படுகிறது. பணம் ஒரு மனிதனுக்கு நிம்மதியை தருவதில்லை. உண்மை உத்தமாய் இருக்கும்போது உன்னுடைய உள்ளத்தை எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஆண்டு கொள்ளும். நீங்களும் கர்த்தருக்கு உண்மையாய் இருப்பீர்கள் என்றால் உலகத்துக்கு பயப்பட மாட்டீங்க. தானியேல் எப்படி தைரியமாய் ஒரு ராஜா முன்பாக நின்று, இதையெல்லாம் நீர் அறிந்திருந்தும் உன்னுடைய தகப்பன் ஒரு பைத்தியக்காரனை போல மாட போல அலைந்தான், இதை நீர் அறிந்திருந்தும் தைரியமாய் சொல்லுகிறான். குற்ற மனசாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை. எந்த விதத்திலும் குற்ற மனசாட்சி உங்களை ஆளாதிருப்பதாக. இந்த குற்ற மனசாட்சி அநேகரை அடிமைப்படுத்தி, அந்த பாவத்தை செய்து விட்டாய், இந்த பாவத்தை செய்து விட்டாய், இதிலிருந்து உன்னை விடுதலையாக்க முடியாது, இதில் நீ அடிமையாகி விட்டாய். சாத்தான் அந்த குற்ற மனசாட்சியை வைத்து வாதித்து அநேகரை எழும்ப விடாமல் தடுத்து கொண்டிருப்பான். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படும் போது இந்த குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை ஆவீர்கள். கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் இந்த குற்ற மனசாட்சிக்கு அடிமையாகவே கூடாது. அப்படி அடிமையாகிவிட்டால் தானியேலை போன்ற தைரியம் வராது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து கொடுப்போது இதை குறித்த இதிலிருந்து ஆண்டவருக்கு ஒரு விடுதலை தருவார்.